சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த கிராசரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சைமல்டேனியஸாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு சாட்டர்டே ஹஸ்பண்ட் லீவு தான், வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாவே இந்த புளி சாதம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கார்வாயிட்டே இருந்துச்சா, அதனால புளி சாதம் செஞ்சுட்டு கூடவே வீட்டில் பீன்ஸ் நிறைய இருந்தனால பீன்ஸ் பொரியலும் பண்ணிட்டேன். பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டு கொஞ்சம் பீன்ஸ் சாப்பாடு மாதிரி கலரி வச்சுட்டு கொஞ்சம் புளி சாதம் மாதிரி கலரி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டு வேலையும் சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கம் வந்து போட்டு எழுந்தாச்சு. ஈவினிங் மேல ரிலாக்ஸா எங்கன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது சரி சடனா மூவி புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பஸ்தன் மூவி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். பக்கத்துல போற விஜயமால்ல பெலாசோல தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஜாலியா 3 பேரும் கிளம்பி போயாச்சு. மூவி ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு, எந்த குறையுமே இல்லை. யாராச்சும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான பிரேக்கிங் நியூஸ் வந்து சொல்ல போறேன். ஆமாங்க, நாங்க வீடு வந்து காலி பண்ண போறோம். எஸ், நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது. ஏம்மா இந்த வீடு தான் அவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்கே, அப்புறம் ஏன் வீடு காலி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க, இந்த வீடு அழகாக தான் இருக்குது. பட் இங்கே வீட்டுக்குள்ளே இருக்க எங்களுக்கு தான் தெரியும் இங்கே எவ்வளோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்குது அப்படின்னு. நானும் என்னென்னமோ பண்ணி வீட்டை எப்படியாவது பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் என்னால் முடியல. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே உடம்பு சரியில்லை இதே கம்ப்ளைண்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வீட்டு பெரியவங்களும் இந்த வீடு காலி பண்ண சொன்னனால வேறு வீடு பார்த்தாச்சு.